என் அன்பு பிள்ளையே, ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகின்றார்? அந்த எண்ணம் மிகவும் தவறானது, ஆபத்தானதும் கூட. உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு. அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது கவலைப்படுகின்றார். இவ்வுலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களை பிறருக்கு செய்வதில்லை குழந்தையே. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. நீ என்ன தவறு இழைத்தாய்? வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களை நம்பிக்கையோடு செயல்படும் போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் தங்கமே. எனவே எச்சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறிதாகப்படும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு பெரிதாக இருக்கும். அவர்களுக்கு சிறிதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாக பிரச்சனையாக இருக்கும். உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும், இனியும் வரும். அதற்கெல்லாம் அஞ்சாதே. தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உன் கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவா. நல்லதே நடக்கும் குழந்தையே. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடமிருந்து கேள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள். அவரின் சந்நிதியில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள் குழந்தையே. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு. நீ நினைத்தது அனைத்தும் மன நிறைவோடு நடக்கும். இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். உன் துன்பங்கள் அனைத்து முடிந்து விட்டது. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகி விட்டது. உன் பிரச்சனைகள் தீர்ந்தது. கலங்காதே. இனி மகிழ்ச்சியோடு இருப்பாய். மலிவானது புத்திமதி, விலையுயர்ந்தது பொறுமை. குறைகளை ஏற்று நிறைவோடு வாழ்வது தான் வாழ்க்கை குழந்தையே. வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாது. உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே. அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல். அனைத்து கஷ்டத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிடிக்கிறது. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது. என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பாய். நீ வேண்டினால் சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட நான் உனக்கு காட்சி தருவேன். உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டையிடாதே. தலை நிமிர்ந்து சொல், என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று. உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழப்பு. அன்பு குழந்தையே, உலகில் எதுவும் நிரந்தரமில்லை, இறப்பை தவிர என்று உணர்ந்துவிட்டால் மனம் அமைதியாகிவிடும். நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லா வாழ்க்கையாக தோன்றும். யோசித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும். யோசிக்கவே இல்லை என்றால் வாழ்க்கை அழிந்துவிடும். கஷ்டத்தில் இருக்கின்றார், உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். இன்பமயமான வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன். வீண்வாதம் செய்பவர்கள், குறை சொல்பவர்கள், கோபமாய் பேசுபவர்கள், தற்பெருமை கொள்பவர்கள், இவர்களோடு பேசுவதை விட மௌனமாக இருப்பதே உனக்கு நிம்மதியளிக்கும். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான். அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன்.
உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கின்றேன். அன்பு குழந்தையே, தனிமை ஒன்றைத் தவிர எதுவுமே நம்முடன் கடைசி வரை வராது என்பதை என்றைக்கு நாம் உணர்கின்றோமோ அன்றே வாழ்க்கை நிம்மதியை அரவணைக்க ஆரம்பிக்கும். உங்கள் மனசாட்சியின் குரலை கேளுங்கள். எது சரி என்பதை புரிந்து கொண்டீர்கள் எனில் நீங்கள் தவறானவற்றை செய்ய எவரும் உங்களை தூண்ட முடியாது. உன் நினைவிலும் நான், உன் நித்திரையிலும் நான், உன் கற்பனையிலும் நான், உன் கனவிலும் நான் தான். பிறகு ஏன் கலக்கம்? என்னை நம்பு குழந்தையே, வெற்றி நிச்சயம். என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு ஏன் பயப்படுகின்றா? இன்றோடு உன் கஷ்ட காலம் முடிந்தது. இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும். வெற்றிகள் உன்னை வந்தடையும். கலங்காதே தங்கமே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். தேவையில்லாமல் குழம்பாதே. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு. உன் எண்ணம் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன். உனது கெட்ட நேரங்கள் விலகி நல்ல நேரங்கள் துவங்கிவிட்டது. உனக்கான ஒன்றை நீ இன்று என்னிடமிருந்து பெறப்போகின்றா. அது உன்னுடைய நீண்ட நாள் கனவு. உன்னை காக்கும் கவசமாக நான் இருக்கும் போது எதற்காக பயப்படுகின்றா? ஆபத்து காலத்தில் சாயப்பா என்று என்னை ஒரு முறை கூப்பிடு. உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன். யார் தலையில் என்ன எழுதியிருக்கும் என்று யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாதல்லவா? மனிதர்களா இருந்து நம்மால் யோசிக்க மட்டும்தான் முடியும். நடக்கின்றதெல்லாம் அந்த இறைவனுடைய எண்ணப்படித்தான் நடக்கின்றது. எல்லாமே அந்த கடவுளுடைய சித்தம் என்கின்ற போது நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்துக் கொண்டிருக்கின்றா? உன் கடமையை கண்ணாக செய். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து செயல்படு. உன் பிரார்த்தனையில் நான் மனம் குளிர்ந்தேன் குழந்தையே. என் பாதத்தில் தலை வணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்த்திவிட மாட்டேன். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். கலங்காதே. இன்றோடு உன்னை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடைகின்றது. வாழ்வில் இலக்கு என்பது சிந்தனையாக மட்டுமே இல்லாது அடைந்தே தீர வேண்டும் என்ற லட்சியமாகவும் இருந்திடல் வேண்டும். அப்போது உனது வாழ்வில் சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமே இருக்காது குழந்தையே. உன்னால் முடிந்தவரை முயற்சி செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நடப்பவை எதுவும் புரியவில்லை என்று வருந்தாதே. நடப்பவை அனைத்தும் உன் நன்மைக்கே நடக்கின்றது. தோழனாய் தோள் கொடுத்து தோல்விகளை தோற்கடிக்க வெற்றி பாதையில் நான் உன்னை அழைத்துச் செல்வேன். சிறு தீங்குகளை பொருட்படுத்தாமல் இருந்தால் அவை ஒன்றுமில்லாமல் போய்விடும் குழந்தையே. என் தங்கமே, மனதை நீ அடக்க நினைத்தால் அது அலையும். அதை அறிய நினைத்தால் அதுவாக அடங்கும். தவறு செய்வதும் மனம்தான். இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பது மனம்தான். மனதை அறிந்து கொள். அதுவே உன்னை வழிநடத்தும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை குழந்தையே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு. உன் எண்ணம் போல் உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன். குறை சொன்னவர்கள் யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார். தாங்கி பிடிக்க தாயா, தூக்கி நிறுத்த தந்தையா, உன் சாகி நான் இருக்க நீ ஒருபோதும் வீழ்ந்து போவது இல்லை. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது உன்னை கண்டிப்பாக வந்து சேரும். எல்லையில்லா பிரபஞ்சம் இது. இங்கு தன்னம்பிக்கையுடன் கேட்கப்படும் வேண்டுதல்கள் யாவும் சற்றே நம்மை சோதனை செய்யப்பட்டுத்தான் தரப்படுகின்றது. நான் உன்னை உயர்த்த ஆரம்பித்து விட்டேன். இனி யாராலும் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாத குழந்தையே. நடந்ததையே நினைக்காமல் அடுத்து நிகழப்போகும் அதிசயத்தை பார். நான் கண்டிப்பாக எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். மனதளவில் நொறுங்கிப் போயுள்ளாய் என்பதை நான் உன் சாயப்பா அறிவேன் குழந்தையே. நிச்சயம் உனக்காக விடியும் காலம் விரைவில் வரும். உன்னோடு நான் இருக்கின்றேன். நம்பிக்கையை இழக்காதே. நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்து விட்டது. கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே. மனம் தளராமல் இரு. நான் இருக்கின்றேன். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே. விட்டுப்போன உறவு அது கெட்டுப்போன உணவிற்கு சமம். தூக்கி எறிவதே உன் உடலுக்கு நலம். மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்துடன் வாழ்வது தான் பெரிது குழந்தையே. உழைப்பு உடலை பலப்படுத்தும். கஷ்டங்கள் மனதை பலப்படுத்தும்.
நலம் விசாரிப்பதோடு வார்த்தைகளை முடித்துக் கொண்டால் ஒரு சில உறவுகள் நீடிக்கும். நீ என்னிடம் கேட்டு ஏங்கி தவித்த ஒன்றை உன்னிடம் நான் கொடுக்கப் போகின்றேன். உனக்கான காலத்தை வகுப்பவன் நானே. நற்காலத்தினை உருவாக்குகின்றேன். பொறுமைக்குள் மனமே. காலதாமதம் உனக்கு நான் அனுபவ அறிவையும் மனோபலத்தையும் தரும் பயிற்சியாக கொள். நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம்? நிம்மதியை இழக்காதே. நான் நடத்துவேன். உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன். அமைதிக்குள் அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு. உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல, உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன. நீ ஒரு கருவி. தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவாய். உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் குழந்தையே. இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை, செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன். இது உன் நற்குணத்திற்கான பரிசு. உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி செய்வேன். மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படியாகவோ பேசாதே. அதை பொறுமையுடன் சகித்துக் கொள்வாயாக. அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும். உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்றாய். நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் நீ. எல்லாம் சுபமே உன் வாழ்வில். உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக் கொண்டு போராடு. நிச்சயம் நீ ஜெயிப்பாய். எல்லாம் நல்லபடியாய் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது. நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை. நீ என்னிடம் எதை கேட்கும் போது உனக்கு நான் அளித்தேனோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலைகளாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளைகளாகவும் இருந்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம் குழந்தையே. வாழ்க்கை என்பது தொடர் பயணம்தான். சிலர் கைப்பிடித்து தொடர்கின்றனர். சிலர் கையசைத்து விடை பெறுகின்றனர். சிலர் நம்மை பார்ப்பதையே தவிர்க்கின்றனர். சிலர் வேண்டா வெறுப்பாக புன்னகைக்கின்றனர். எது எப்படியோ பயணம் பயணம்தான். இலக்கை அடையும் வரை பயணித்துக் கொண்டே இரு. என் துணையோடு. பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன்? அதேபோல் வார்த்தையால் மனதை உடைத்த பின் ஆறுதல் சொல்லி என்ன பயன் குழந்தையே? வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு. ஏனென்றால் கத்தியை விட கூர்மையானது பேசும் வார்த்தைகள். எதிரிக்கு கூட கைக்குலுக்கு, ஆனால் துரோகியை நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே. என் தங்கமே, 1000 நட்பு வட்டாரங்களை உருவாக்கலாம். ஆனால் நம் கஷ்ட காலத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி உறுதுணையாக இருக்கும் அந்த நட்பு நமக்கு கிடைத்த வரம் குழந்தையே. எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு. அது உன் மதிப்பை உயர்த்தும். வாழ்க்கை கற்றுத்தருவது ஒன்றுதான். விரும்பியவர்களை வெறுக்காதே, வெறுப்பவர்களை தேடாதே. நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன். உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் குழந்தையே. என்னை மனதார ஒரு கணம் நினைத்தாலே போதும். உன் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் நான் சரி செய்து விடுவேன். அறிவை விட புரிதல்தான் மிகவும் ஆழமானது. நம்மை அறிந்தவர் பலர் இருப்பர். ஆனால் நம்மை புரிந்தவர் ஒரு சிலரே இருப்பர். மன வலிமை என்பது அதிகமான கண்ணீருக்கு பின்னர் வரும் தெளிவான முடிவு. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை. சில மறதிகள் போதுமானது. உள்ளத்தில் உண்மை உள்ளவர்கள் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார்கள். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயி நான் துணை இருப்பேன். ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு. மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. ஆறுதல் தேடாதே, மாறுதல் தேடு. நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவார். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவார். யார் நம்மை கைவிட்டாலும் நாம் செய்த தானமும் தர்மமும் ஒரு நாளும் நம்மை கைவிடாது குழந்தையே. உன் சொற்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பு கிடைக்கும். உங்களிடம் செல்வாக்கு இருக்கின்றதோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உங்களை உயர்வான இடத்தில் வைக்கும். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும்
மன மகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருவேன். கலங்காதே குழந்தையே, நான் என்றும் உன்னோடுத்தான் இருக்கின்றேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.